ஓம் அகத்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ராசி மேச ராசி. மேச ராசிக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கோம். இதை யார் யாரெல்லாம் செய்யறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா 48 நாளுக்குள்ளேயே பல அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே கண்ணால பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான பரிகாரம். ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சொன்ன பரிகாரம், அதுலயும் சில பேருக்கு ஒரு 20 நாள் 25 நாளுக்குள்ளேயே பல அற்புதம் நடந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். அதே மாதிரி இதை பார்க்குற நேயர்கள் நீங்களுமே இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே கண்ணால பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான பரிகாரம். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை மேச ராசி மட்டும்தான் செய்யணும். மற்ற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் வேற வேற பதிவுல வேற வேற செய்தியை நம்ம சொல்றோம். இதை மேசராசி நேயர்கள் மட்டும்தான் செய்யணும். அப்பதான் அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்ப பரிகாரத்தை பத்தி பார்ப்போம். இதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் எதுவுமே ஆகாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நர்சரி கார்டனுக்கு போங்க. அங்க போய் கருங்காலி செடின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துருங்க. இதை வாங்கிட்டு வர்றதுக்கு நேரம் எந்த நாள்ல வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்க வசதிக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் இந்த செடியை வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்த செடியை உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இதை வச்சிருங்க. இதுக்கப்புறம் இதை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இத செவ்வாய்க்கிழமையில காலையில 6ல இருந்து 7 மணிக்கு செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்துல மதியம் 1ல இருந்து 2க்குள்ள செய்யலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த நேரத்துல நீங்க செய்யலாம். அதை நீங்க பாத்துக்கங்க. அதே மாதிரி இது செவ்வாய்க்கிழமை செய்யறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த செடியை உங்க வீட்டுக்கு வெளியில தான் வைக்கணும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல நீங்க இடத்தை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கங்க. மண் தொட்டியில வைக்கலாம், அல்லது தோட்டத்துல வைக்கலாம், இல்லைன்னா மொட்டை மாடியில வைக்கலாம். இப்படி எதுல வேணாலும் நீங்க வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொடர்ந்து 48 நாள் நம்ம செய்ய போற இந்த தெய்வ வழிபாடு. அதனால நீங்க அந்த இடத்த நீங்க முன்னாடியே தேர்வு பண்ணிக்கோங்க. இப்ப செவ்வாய்க்கிழமை காலையில 6ல இருந்து 7க்குள்ள உங்க சாமி இடத்துல வச்சிருக்கீங்கல்ல, குலதெய்வத்துக்கு முன்னாடி இந்த கருங்காலி செடி, அதுக்கு பக்கத்திலேயே நல்ல விளக்கை ஏற்றி வச்சிருவோம். அதுக்கப்புறம் குலதெய்வத்திட்ட மனமாற நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. செஞ்சதுக்கு அப்புறம் இந்த செடியை எடுத்துட்டு வெளியில வந்துருங்க. அங்க வச்சிட வேண்டாம், கையிலேயே வச்சுக்கோங்க செடியை. இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் இந்த செடியை நீங்க பூமியில வச்சு மண் அணைச்சு விடுங்க. தொட்டிலேயோ இல்லைன்னா தோட்டத்துல எதுல வைக்கணுமோ அதுல வச்சிருங்க. சரி, இப்ப இந்த மந்திரத்தை பத்தி பார்ப்போம். ஓம் பூமாய நமக, ஓம் பூமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லுங்க. சொல்லி இந்த செடியை வச்சுட்டு மண் அணைச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஊத்திர வேண்டாம், தண்ணியை கையில வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இப்ப சொன்னீங்கல்ல மந்திரம், அதை 21 முறை சொன்னதுக்கு அப்புறம் இந்த தண்ணிய இந்த செடிக்கு ஊத்திருங்க. இப்படி மறுநாள் காலையிலையும் 6ல இருந்து 7 மணிக்கு ஒரு கப்ல தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஓம் பூமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லி இந்த தண்ணீரை அந்த செடிக்கு ஊத்திருங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு காலையில 6ல இருந்து 7 மணிக்கு நீங்க இந்த தண்ணீரை ஊத்தணும். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டு தெய்வத்திட்ட வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே ஒவ்வொரு நாளும் நீங்க தண்ணி ஊத்தி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு அற்புதங்களும் உங்க வீட்டுல நடந்திருக்கும். நாட்கள் போக போக உங்கள் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் நிச்சயமா வந்துடும். அது நீங்களே உணரலாம். அதே மாதிரி நம்பி செய்யுங்க, நல்லது நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி தினமும் தண்ணி ஊத்தும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு
எனக்கு பல அற்புதங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நீங்க தண்ணி ஊத்திட்டு வர வர உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். அப்படி நடந்த உடனே நம்மளுடைய சேனல்ல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே நம்மளுடைய சேனல்ல நிறைய அற்புதமான நடந்த பரிகாரங்கள் நிறைய சொல்ல போறோம். இது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய பரிகாரமா இருக்கும். அதனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நல்லதே நடக்கும். ஓம்